உள்ள அனைவருக்கும் eCareer Plus-இன் அன்பான வணக்கங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு லேப்டாப் வந்து ஆன் ஆகுது பட் டிஸ்பிளே வரல. அதுக்குரிய சொல்யூஷன்ஸ் தான் என்ன பண்ண போகிறோம்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மேக்ஸிமம் இப்போ வந்து லேப்டாப்ஸ் வந்து ரொம்ப மஸ்ட் ஆகிடுச்சு. நம்ம ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க்காக இருக்கட்டும், சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கட்டும், எல்லா விஷயத்துக்குமே வந்து நம்மளுக்கு லேப்டாப் அப்படின்றது ரொம்ப மஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்த லேப்டாப்பில் சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்ஸ் வந்துச்சுன்னா நம்ம வீட்டிலே ஒரு சில எக்யூப்மெண்ட்ஸை வச்சு என்ன பண்ணிக்கலாம்னா ரெடி பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள், இப்போ நான் இந்த லேப்டாப் வந்து எனக்கு ஆன் ஆகலை, பட் நான் இதை ரெடி பண்ணுறதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரப்பர் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரப்பரை யூஸ் பண்ணி இந்த லேப்டாப் ஆன் ஆகாத லேப்டாப்பை எப்படி நான் வந்து, அதாவது ஆன் ஆகும் பட் டிஸ்பிளே வராத லேப்டாப்பை எப்படி நான் ரெடி பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த லேப்டாப் வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு வந்து சார்ஜிங் வந்து ஏறிட்டுருக்கு. ஆன் பண்ணுறேன். ஸோ ஆன் ஆகிடுச்சு. ஆன் ஆகக்கூடிய பவர் சஸ்பென்ஷன் எல்இடி எனக்கு ரன் ஆகிடுச்சு. பட் எனக்கு என்ன ஆகலை, டிஸ்பிளே வந்து வரல. ஓகேவா? ஸோ இதுக்கு மேக்ஸிமம் என்ன ப்ராப்ளமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஸோ ஒரு லேப்டாப்பை பொறுத்த வரைக்கும் அதில் டிஸ்பிளே செக்ஷனை மெயினாக கண்ட்ரோல் பண்ணுறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரேம் தான். ஓகேவா? ஒரு லேப்டாப்பில் ரேம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான செக்ஷன். அந்த ரேம்ன்றது நம்மளோட டிஸ்பிளே செக்ஷனை கண்ட்ரோல் பண்ணும். ஓகேவா? ஸோ அந்த டிஸ்பிளே செக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுனால அந்த ரேமில் சில டஸ்டஸ் எனக்கு ப்ராப்ளமாக இருந்துச்சு, ஒரு டஸ்டஸ் ஃபார்ம் ஆகிருந்துச்சு அப்படின்னா எனக்கு லேப்டாப் ஆன் ஆகும், டிஸ்பிளே வராது. ஒரு சில லேப்டாப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பஸர் சவுண்டு வந்து டினோட் பண்ணும், டெஸ்க்டாப்ஸில் வந்து பஸர் சவுண்ட் டினோட் பண்ணும். ஸோ ஒரு 3 to 2 பஸர் சவுண்டு வந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து லேப்டாப்பில் ரேம் செக்ஷனில் ஏதோ கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நான் என்ன மாதிரி ஒரு சொல்யூஷன், ஃபஸ்ட்டு ஸ்டெப் எப்படி கொடுக்கறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு லேப்டாப்பை அந்த ரேம்க்குரிய செக்ஷனை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு அந்த ரேம் ஸ்லாட்டில் மட்டும் தனியாக எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த ரேமை க்ளீன் பண்ண போகிறோம். ரேமை க்ளீன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அதை அசம்பிள் பண்ணோடனே நம்மளுக்கு லேப்டாப் வந்து டிஸ்பிளே ப்ராப்ளம் வந்து ஆன் ஆயிரும். மேக்ஸிமம் அது ஒரு 50 to 60% ஆஃப் லேப்டாப்ஸில் ரேம் டஸ்ட்டு ப்ராப்ளம்னால ஆன் ஆகும், டிஸ்பிளே வராத கம்ப்ளைண்ட்ஸ் வந்து அதிகமாகிக்கிட்டு இருக்குது. ஸோ அதுக்குரிய சொல்யூஷன்ஸ் தான் இப்போ நான் காமிக்க போகிறேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது பேட்டரி செக்ஷன். இந்த பேட்டரி நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ பேட்டரியை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ பேட்டரியை ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் வந்து நம்மளோட ரேம் ஸ்லாட்க்குரிய செக்ஷன். ஓகேவா? ஸோ இந்த ரேம் ஸ்லாட் செக்ஷனை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரிமூவ் பண்ணோம். இந்த ப்ளஸ் டைப் ஸ்க்ரூ டிரைவர் தான் மேக்ஸிமம் நம்மளோட லேப்டாப்பில் இந்த ப்ளஸ் டைப் ஸ்க்ரூ டிரைவர் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம் டிஸ்மேண்டில் பண்ணுறதுக்கு. ஓகேவா? பண்ண போகிறோம். ஒரு லேப்டாப்பில் எனக்கு டிஸ்பிளே வரல, அதுக்குரிய ஃபஸ்ட்டு சொல்யூஷன் இது தான். ஸோ நம்மளோட ரேம் ஸ்லாட்டை எடுத்துகிட்டு அதை ஜஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம அசம்பிள் பண்ணிங்கனாலே நம்மளுக்கு அந்த லேப்டாப்பில் ஆன் ஆகிற டிஸ்பிளே வந்து ப்ராப்ளம் வந்து சரியாயிரும். ஓகேவா? ஆன் ஆகுது பட் டிஸ்பிளே வராத ப்ராப்ளம் வந்து சரியாயிரும். இதுதான் ஃபஸ்ட்டு சொல்யூஷன். ஓகே சார், எனக்கு இந்த ரேம் ஸ்லாட்டோடைய டிஸ்பிளே ரேம் ஸ்லாட்டை வந்து நான் க்ளீன் பண்ணிட்டேன், பட் அப்புறம் எனக்கு வந்து லேப்டாப்போட டிஸ்பிளேஸ் வந்து ஆன் ஆகலை அப்படின்னா அது செகண்ட் செக்ஷன் கண்டிப்பாக மதர்போர்ட் ரிலேட்டட் செக்ஷன்ஸில் தான் எனக்கு என்ன இருக்கும், ப்ராப்ளம் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மதர்போர்ட் ரிலேட்டட் செக்ஷன்ஸை எப்படி ப்ராப்ளத்தை ரெடி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் போகிறோன்னா இந்த ரேமை நம்ம டிஸ்மேண்டில் பண்ண போகிறோம். ஸோ ரேமை லைட்டாக எனக்கு பண்ணிங்கன்னா எனக்கு வந்து ரேம் வந்து டிஸ்மேண்டில் ஆகிரும். இந்த ரேமை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ இந்த கோல்டன் கலர் பின்சஸ் தெரியும் பார்த்தீங்களா, இந்த கோல்டன் கலர் பின்சஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டஸ்ட்டு வந்து அதிகமாக ஃபார்ம். டஸ்ட்டஸை க்ளீன் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ரப்பர் அப்படின்ற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ரப்பரில் வந்து லைட்டாக இந்த ரேமோட இந்த கோல்டன் கலர் பின்சஸ் மட்டும் நம்ம எடுத்துகிட்டு லைட்டாக இந்த மாதிரி எரேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்குரிய டஸ்டஸ் எல்லாமே எனக்கு என்ன ஆயிரும்னா கிளியர் ஆயிரும். ஓகேவா? ஸோ இந்த டஸ்டஸ் க்ளீன் ஆயிடுச்சு அப்படின்னாலே மேக்ஸிமம் நம்மளோட லேப்டாப்பில் வந்து அந்த பவர் ஆன் நோ டிஸ்பிளேக்குரிய சொல்யூஷன்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணிடலாம்னா கொடுக்கலாம். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஓகேவா? இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே மேக்ஸிமம் ஒரு 50-லேருந்து 60% கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ரெடி ஆயிடும். எதனால இந்த கம்ப்ளைண்ட் அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம லேப்டாப் வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்ப நாளாக ஆகும். ஸோ 1 வருஷம் 2 வருஷம் அந்த லேப்டாப் எதுக்கு க்ளீன் பண்ண போகிறோம் அப்படின்ற ப்ராசஸில் அப்படியே விட்டுருவோம். ஸோ அப்படி விடும்போது நம்ம லேப்டாப்புக்குள்ளே சின்ன சின்ன டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகி இந்த ரேம் ஸ்லாட்லேயோ இந்த ரேம் மேலேயோ படிஞ்சிடும். ஸோ அப்படி படிஞ்சிடுச்சு அப்படின்னா நம்மளோட ரேம் ஸ்லாட்டில் ரன் ஆகும்போது அந்த சிக்னல் லைன்ஸ்லாம் கட் பண்ணிவிட்டு, அதாவது பாஸ் ஆகாது. ஸோ அப்படி பாஸ் ஆகாத போது நம்மளுக்கு வந்து ஆன் ஆகும் பட் டிஸ்பிளே வராத கம்ப்ளைண்ட்ஸ் வந்து வந்துட்டுருக்கும். இன்கேஸ் எனக்கு இந்த ரேம் ஸ்லாட் நல்லா இருக்குது அப்புறம் வந்து எனக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா
எனக்கு கண்டிப்பாக மதர்போர்ட் ரிலேட்டட் செக்ஷன்ஸில் மதர்போர்டு இந்த ஸ்லாட் ரிலேட்டட் செக்ஷன்ஸில் கண்டிப்பாக ப்ராப்ளம் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து ரேமை வந்து க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ ரேமை வந்து இப்போ அசம்பிள் பண்ணிடலாம். ரேமை மாட்டிட்டு இப்போ அகைன் நம்ம லேப்டாப்பை ஆன் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ரேமை வந்து மாட்டியாச்சு. ஸோ இப்போ என்னோடய லேப்டாப் வந்து ஆன் ஆகுதா, டிஸ்பிளே வருதா இல்லையான்னு பார்க்கலாம் வாங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஆன் பண்ணுறேன், பட்டன் ஆன் பண்ணுறேன். ஸோ பட்டன் ஆன் பண்ணோன்னே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து வந்துருச்சு. ஓகேவா? ஸோ எனக்கு டிஸ்பிளே வந்து வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேப்டாப் எனக்கு ஆன் ஆகுது பட் டிஸ்பிளே வராத கம்ப்ளைண்ட்க்குரிய சொல்யூஷன் இதுதான். ஓகேவா? ஜஸ்ட்டு நம்ம லேப்டாப்புக்குரிய பேனலை வந்து மட்டும் டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு, அதாவது ரேம் ஸ்லாட்க்குரிய பேனலை மட்டும் டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு ரேம் ஸ்லாட்டை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்துகிட்டு அந்த ரேம் ஸ்லாட்டில் உள்ள பிங்ஸை வந்து ஜஸ்ட்டு ரப்பரை வச்சு என்ன பண்ணோம், எரேசரை வச்சு ஜஸ்ட் க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னாலே அதுக்குரிய டஸ்ட் எனக்கு க்ளீன் ஆகிடுச்சினாலே லேப்டாப் பவர் ஆன் நோ டிஸ்பிளேக்குரிய சொல்யூஷன்ஸ் வந்து நம்ம வீட்டில் உள்ள எக்யூப்மெண்ட்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம்னா சொல்யூஷன்ஸ் கொடுத்துடலாம். இப்போ வந்து எனக்கு லேப்டாப் வந்து ஆன் ஆகிடுச்சு. ஸோ இது சிம்பிளான சொல்யூஷன், இந்த ரப்பரை வச்சு க்ளீன் பண்ணிடுச்சு. ஓகேவா? ஸோ இன்கேஸ் எனக்கு மதர் போர்ட் ரிலேட்டடில் கம்ப்ளைண்ட் இருந்தால் கூட நம்மளுக்கு லேப்டாப் ஆன் ஆகும், டிஸ்பிளே வராது. ஸோ அதுக்கு நம்ம எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரேம் ஸ்லாட் டெஸ்டர் அப்படின்ற ஒரு டிவைஸை வச்சு தான் நம்ம டெஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது பற்றின ரிலேட்டட் வீடியோஸ்லாம் கம்மிங் செக்ஷனில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.